ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வு தரும் உணர்வு வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 7 - 11 முடிய இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்க அவைகளின் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமா இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, எவ்வளவு ஆழமான சத்தியங்கள், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வேத சத்தியங்கள் ஜனங்கள் புரிந்து கொள்ளாதபடியால், கள்ள போதனைகளை நம்பினபடியால், தேவனாகிய கர்த்தாவே, பரிசுத்த பவுல் தன்னுடைய சபைகளுக்கு எழுதும்போது எவ்வளவு அழகாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற சுவாமி, அது எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்க. கிரிகளினால், நியாயப்பிரமாணத்தில் கிரிகளினால் ஒருவனும் நீதிமான் ஆகுவதில்லை என்று சொன்னீரே. விசுவாசத்தினாலே தானே நீதிமான் ஆக்கப்படுகிறோம். கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த வேத சத்தியத்தை அறிந்து புரிந்து கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயத்தில பல மன்றாட்டுகள் இருக்கிறது ஆண்டவரே, எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஒரு பக்கம் உலகத்தின் நெருக்கத்தின் தேவைகள், பொருளாதாரங்கள், வியாதி, பலவீனங்கள் இவைகள் எல்லாம் தாக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் வேதத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகள் அப்பா. இந்த கடைசி காலங்களிலே ஒரு பின்மாறிய ஜனங்கள் மேல் ஊற்றி ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். தேவைகளை, உலகத்தின் காரியத்தின் தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யும்படியா செபிக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் வேலைகளை இழந்திருக்கிறார்கள் அப்பா. எத்தனையோ பிள்ளைகளுக்கு திருமணமாகாமல் இருக்கிறது சுவாமி. எத்தனையோ பிள்ளைகள் திருமணமாகி ஆண்டவரே பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள். கர்த்தாவே, இந்த வேளையில காலை வேளையில இடத்துல மன்றாடுகிற சுவாமி, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மருவத்தில் கொடுக்கிறேன் என்று சொன்னீரே. இந்த நிகழ்ச்சி வழியாய் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயத்தின் மன்றாட்டுகளை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. அப்படியே நீங்கள் செய்கிறமைக்காய் நன்றி. மகிமை நீர் எடுத்துக்கொள்ளோ, ஆசீர்வாதத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.